500 இப்போ நட போகிறோம். சரி வாங்க போ. அக்காலாம் போயிட்டுருக்காங்க. பிள்ளைங்களா வாங்க வேமா. லட்சுமா வர்றது அந்த அக்கா வாங்க. ஏக்கா கழுவி தான் வைப்பியா நடணுமா? ஏன்னா அதுக்கா மண்ணு போயிட போகுதுக்கா. சரி சரி. எத்தனை கண்ணுக்கா இருக்குது அதில்? இந்த கத்திரியில 2 கத்திரி இருக்கு. ஒன்று நீட்டா வாட்டில் உள்ள கத்திரிக்காய் ஒன்று இருக்கும். இது வந்து உருண்டை கத்திரிக்காய். சரி நீட்டா நடுறதுக்கு போயிட்டு இருக்காங்க. ஆமாம் நட்டோன்னே இன்றைக்கி மழை வரப்போகுது பாருங்கம்மா. ஏதோ போட்டி சொன்னாங்க. ஆமாம் பிள்ளைங்க வந்தாக்கா போட்டி போட்டு வைக்கலாம். அதுக்கு தான் வரல இன்னும். வாங்க. இந்த 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 ஒரு பாக்ஸ் மட்டும்தானே அக்கா? எத்தனை அடிக்கிக்கா? 1.5 அடி விடணும். 1 அடி விட்டுட்டு இருக்காங்க. சொன்னாங்களா? கேட்டிங்களா? 1.5 அடி 1.5 அடிக்கு 2 அடி விட்டுட்டாங்க. சரி சரி. இங்க பாரு எப்படின்னு காமிக்கிறேன். இங்க பாருங்க என்ன பாருங்க. இந்த பாரு இப்படி புடிச்சா அடுத்து இங்க அடுத்து இங்க இந்த அப்போ போய்க்கிட்டே இரு. ஓடு ஓடு பின்னாடி போ. ஆமா குத்திட்டே போயிட்டே இரு. அம்மாக்கு இங்க பாருமா. எத்தனை அடியில் நல்லா பார்த்துக்கோங்க. 2 செடி 2 கையில வச்சுட்டு இங்க பாரு இந்த வேர் தெரியக்கூடாது. இப்படி அது உள்ள நல்லா வச்சு விட்டுட்டு இப்படி அமுக்கி விட்டுறணும். செடியை அமுக்கி விட்டுறணும். சரி மூடி விட்டேனாக்கா அதை சாம உடைச்சுக்கும். பாப்பா கூப்பிடுறா. குட்டியா இருந்தா 3 ரொம்ப குட்டியா இருந்தா 3 கூட வைங்க. 3 வைக்கலாமா? வைக்கலாம். ரொம்ப குட்டியா இருந்தா 3 வைடா. பெருசா இருந்தா 2 வைடா. ஏன்னா ஒண்ணு இல்லைனாலும் ஒண்ணு பிடிச்சுக்கோங்க. அதுக்காக நீ கீழே வையே ஃபர்ஸ்ட். அவன் ஓட்ட போடுறத அவன் போட்டுக்குவாங்க. நீங்க போங்க. அது கொஞ்சம் ஏத்தி போடட்டும். தண்ணியில அடிச்சுட்டு போகாம இருக்கும். நாங்க நாத்து நடுறோம். இந்த இருட்டாயிடுச்சு. அதான் சொன்னேன். கடக்கடன்னு வச்சுட்டாங்க. தண்டு உடையக்கூடாது. நல்ல வேலை தான். மண்ணு கீழே வேர்ல படணும். ஆமா மேலதான் இவ்வளவு மண் இருக்குது இல்ல. உள்ள வச்சு அமுக்காம நீங்க எப்படி அமுக்கி வச்சுக்கீங்க? அந்த வேற உள்ள விட்டுறாங்க. அது உடஞ்சி ரொம்ப போட்டாங்கன்னா உடஞ்சிடாது. அமுக்கெல்லாம் வேணாம். உள்ள விட்டுட்டு மண்ணை வச்சு. ஆமா இது அது அப்படியே இறுகிக்கும் தண்ணி ஊற்றணுன்னு. இப்பயே நல்லா இந்த பக்கம் நல்லா இறுகிரும். அது தண்ணி ஊற்றணும். போட்டு அமுக்கணும்னு தேவையில்லை. மழை வந்தா கஷ்டம். எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து கிராமம்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு மட்டும் இல்லை, என் தங்கச்சிங்க அக்காவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அப்போல்லாம் ஆசைப்பட்டிருக்கோம். ஐயோ கிராமத்துக்குள்ளே இது மாதிரி நடனம், ஓடி விளையாடணும், பம்பு செட்டில் குளிக்கணும் அப்படின்லாம் சின்ன பிள்ளையில் ஆசை. அது அப்போல்லாம் நிறைவேறல. இத்தனை வயசுக்கு அப்புறம் தான் வந்து நிறைவேறி இருக்குது. இந்த தடவை அக்காட்ட நாங்கள் சொல்லிட்டோம், அக்கா இந்த தடவை விவசாயம் நம்ம தான் பண்ணுறோம், எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் அக்கா சொல்லிட்டாங்க, 2 ஏக்கருக்கெல்லாம் நம்மளால விவசாயம் பண்ண முடியாது, அதை வந்துட்டு குத்தகைக்கு விட்டுருவோம், அதுலேருந்து ஒரு 10 சென்ட் இடத்த மட்டும் எடுத்து வேணால் நம்ம வீட்டுக்குள்ளே காய்கறியெல்லாம் போட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு 10 சென்ட் மட்டும் எடுத்துக்கிட்டோம். அந்த 10 சென்ட்லேயும் நேற்று வந்து வேலை செய்கிறவங்க வந்து சோளம், பரங்கிக்காய், பூசணிக்காய், கீரை எல்லாமே நட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ நாங்கள் சொன்னோம், எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குக்கா, இதை நம்ம நடுவோம் அப்படிங்குவோம். அதில் ஒரு பாக்ஸ் மட்டும் எடுத்து இந்த கத்திரி கண்ணெல்லாம் நட்டுக்கிட்டு இருக்கோம். இது வந்துட்டு நாங்கள் ஆசைப்படவும் அக்கா வந்துட்டு இதை மட்டும் விட்டுருங்க, பாக்கி எல்லாத்துலேயும் விதைச்சிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு விவசாயம் பிடிக்குமா பிடிக்காதுன்னு கமெண்டில்